வினய் ரொம்ப நேரமா தூங்கிக்கிட்டே இருந்தான். கோவத்தோட வந்த அம்மா, டேய் வினய், ஏன்டா இன்னும் தூங்கிட்டே இருக்கேன்னு அவனை எழுப்புனாங்க. ஆனா காய்ச்சல் ரொம்ப கொதிச்சதுனால பயந்து போன அம்மா டாக்டரை தேடி ஓடுனாங்க. வைத்தியரோட வீட்டுக்கு வந்து, வைத்தியரையா வைத்தியரையா, என் பையனுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, தயவு செஞ்சு எங்கள் வீட்டுக்கு உடனே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. வைத்தியரும் வர சம்மதிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாரு. வந்து பார்த்தப்போ வினய் ரொம்ப ரொம்ப காய்ச்சலால் சோர்ந்து போய் கிடந்தான். செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க அம்மாவை போய் சந்திச்சாரு. வினய் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டமா, ஏதாவது மிராக்கிள் மாதிரி நடந்தால் தான் உண்டு. கடவுள் பார்த்து மனசு வைக்கட்டும், நானும் கடவுளை வேண்டிக்கிறேம்மா, என்னை மன்னிச்சிடுங்கன்னு போனாங்க. என் பையன் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலையே, ஏன் இப்படி நடக்குது கடவுளே? அந்த பக்கமாக ஒரு மந்திர குதிரை வேகமாக ஓடி வந்துச்சு. ஓடி வந்த குதிரை இந்த வினயோட அம்மா சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு வினயோட அம்மாவை நோக்கி வந்தது. வந்த உடனே, அம்மா அம்மா என்னை கூப்பிட்டீங்களா? நீங்கள் கூப்பிட்டதுனால தாம்மா நான் வந்தேன். உங்கள் கவலை எனக்கு நிச்சயமாக புரியுதுங்கம்மா. என்னோட வால்லேருந்து ஒரு முடியை எடுத்துகிட்டு போய் வினயோட தலைமைட்டில் வைங்க, எல்லாம் சரியாயிடும், நம்புங்கம்மான்னு சொன்னாங்க. அதை கேட்டு வினயோட அம்மாவும் முடியை எடுத்துகிட்டு போய் தலைமேட்டில் வச்சாங்க. வினய் டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்துட்டான். டே வினய், அந்த குதிரை சொன்ன மாதிரியே நீயும் பழைச்சிட்டடா. உன்னைய ஒரு கொடிய நோய் ஆட்கொண்டிருந்தது. நான் கடவுளை திட்டிகிட்டு இருந்தேன். அந்த சமயம் கடவுள் பார்த்து ஒரு மந்திர குதிரையை அனுப்பி வச்சுருந்தாங்க. அந்த குதிரை தான் சொன்னுச்சுன்னு சொன்னார். வெளியே ஒட்டு கேட்டுட்டு இருந்த மந்திரவாதி, நீ உனக்கு என்னப்பா ஆச்சு? இதை குதிரை அப்படின்னு பேச்சு சத்தம் கேட்டுச்சு, என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? அதுவா, என்னை ஒரு மந்திர குதிரை தான் காப்பாத்துச்சு. அதோட வாலில் இருந்த ஒரு முடியை கொடுத்து என்னையை காப்பாத்துதுன்னு அம்மா சொன்னாங்க. அந்த குதிரைக்கு நான் எப்போவுமே நன்றியோடு இருப்பேன்னு சொன்னான். இதை கேட்டு மந்திரவாதி பயங்கர கோவத்தோட, இந்த குதிரையை நான் நிச்சயமாக பிடிச்சே ஆகணும், அதோட முடியை வச்சு நான் இந்த உலகத்தையே ஆளணும்னு திட்டம் போட்டான். அதனால் அந்த காட்டுப்பகுதியை நோக்கி நம்ம விரைவாக போகணும்னு கோவத்தோட ஆணு கத்துனான். காட்டு பக்கமாக போன மந்திரவாதி, ஏய் மந்திர குதிரையே, எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்க? உடனே என் முன்னாடி வந்து நில்லு. நீ என்ன கோலையா? உடனே வர்றியா இல்லை நான் வரட்டுமா? அப்படி இப்படின்னு அவன் வாய்க்கு வந்தபடி கோவமாக கத்திக்கிட்டு இருந்தான். ஆனால் அந்த மந்திர குதிரை மந்திரவாதி முன்னாடி வந்து நின்றுச்சு. முடிஞ்ச என் வாழை வெட்டிக்கோன்னு வாழை கொடுத்துச்சு. ஆனால் மந்திரவாதி எவ்வளோ முயற்சி பண்ணியோ அதனால் வாழை வெட்ட முடியல. ஓங்கி ஒரு விட்டுச்சு. மந்திரவாதி தொப்புன்னு ஐயோ அம்மானு விழுந்தான். வானத்தில் அழகாக பறந்துட்டு இருந்த மந்திர குதிரை, இந்த மந்திரவாதிங்களை திருந்தவே மாட்டானுங்களா, மக்களுக்கு நல்லது செய்யவே விட மாட்டானுங்க அப்படின்னு சொன்னுச்சு. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.